வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறது நம்ம கோழியோட 9வது நாள் அப்டேட்டு. ஏற்கனவே 7 நாள் அப்டேட்டு வீடியோவில் இருக்குது. 8வது நாள் வீடியோ போட முடியல. அதுக்கான காரணம் சம் பர்சனல் ரீசன்ஸு. புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா 40 நாளைக்கு நம்ம தொடர்ந்து வீடியோ போட போகிறோம். கோழி எடுக்கிற வரைக்கும் கோழி எடுத்து என்னென்ன வரவு செலவுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எல்லாமே வீடியோ போட போகிறோம். போன பேட்ச் வீடியோ போட்ட மாதிரி. அதனால பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கலனாலும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ நம்மளுது. இப்போ தான் கோழிகளுக்கு ட்ரிங்கர் கழுவி விட்டோம். நல்லா ட்ரிங்கர் மட்டும் கழுவி 3 நேரம் நம்ம ஒரு நேரம் நல்லா தேய்ச்சி கழுவி 2 நேரம் மட்டும் தண்ணி வடிச்சு விட்டோம்னா கோழிக்கு வந்து நல்லா தண்ணி குடிக்கும். ட்ரிங்கரில் தண்ணி குடிக்கிறத பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் ஒரு நாள் முழுசும் ரொட்டீனாக என்ன ஒர்க் பண்ணுவீங்க, உங்களோட பண்ண வாழ்க்கை எப்படி போகும் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக வந்து நாளையிலேருந்து காலையில் நம்ம எந்திரிக்கிறதுலேருந்து என்ன வேலை செய்கிறோம், என்ன போகும், எப்படி எதுன்னு சொல்லி சாயந்தரம் நம்ம பண்ணையை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி நாளைக்கு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட போகிறோம். இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம பண்ணையோட 9வது நாள் கோழி அப்டேட்டுங்க. 8வது நாள் வந்து 1வது நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் வீடியோ போட்டிருந்தோம். 8வது நாள் வந்து தவிர்க்க முடியாத சில பர்சனல் காரணங்களால் வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வந்து 9வது நாள் வீடியோ. 8வது நாள் நம்ம பண்ணையில் இல்லைனாலும் சூப்பர்வைசர் வந்து வெயிட் போட்டிருந்தாரு. 8வது நாள் வந்து 205 கிராம் இருந்தது. இன்னைக்கு 9வது நாள் வந்து நம்ம பர்சனலாக வெயிட் போட்டது வந்து 235 கிராம் இருக்குது. 30 கிராம் 8வது நாள்லேருந்து 9வது நாளுக்கு டேகைன் ஆயிருக்கு. சூப்பரான விஷயங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நமக்கு வந்து 6 தூணுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். 4 தூணுக்கு இருந்தது, இப்போ வந்து 6 தூணுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்டெண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீடர் டப்பாவையும் உள்ளே வச்சாச்சு. இப்போ பாருங்கள், முதல்ல நம்மளதில் ஒரு ஆர்டராகவே இல்லாமல் வச்சுருந்த சின்ன குஞ்சுகளில் நிறைய ஃபீடர் டப்பா வச்சுருந்தனால இப்போ இடம் அதிகப்படுத்தி அதுக்கு சமநிலைப்படுத்தி வச்சுக்கிறதுனால எல்லாமே ஆர்டராக இருக்குது பாருங்கள். நல்லா வரிசையாக நல்லா ஆர்டராக அழகாக வச்சாச்சு. இதை அப்படியே கோழி பெருசாக அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு போயிடுவோம். நம்ம கோழி குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 235 நாள் இருக்குது. 10 கிராம் வந்து அட்வான்ஸ் வெயிட்டில் போயிட்டுருக்கு. சூப்பரான விஷயம். நல்லா ஃபீடு வந்து நல்லா சாப்பிடுது. அட்வான்ஸ் வெயிட்டு தான் இருக்குது, நல்லா இருக்குது கோழிங்க. டேகைன் வந்து சூப்பராக கிடைக்குதுங்க. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் நம்ம வந்து மஞ்சியை வந்து ட்ரையாக வச்சுருக்கிறது தான் அதுக்கான காரணம். நம்ம வெட்டாக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்காது டேகைனு. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சி வந்து நாராகவே வந்திருந்தாலும் அதை வந்து பக்குவமாக வந்து டெய்லி உடச்சி கிண்டி விட்டு நல்லா பராமரித்து வச்சுக்கிட்டோம்னா, ஈரமெல்லாம் பராமரித்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு டேகைன் வந்து அட்வான்ஸில் கிடைக்கும். நம்ம சின்ன ஃபீடருக்கு ஸ்டாண்டு போட்டதுனால கோழிங்க நின்றுக்கிட்டு சாப்பிடுது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறது தான் கரெக்டான டைமில் ஸ்டாண்டு போடுறதா வந்து லெக் வீக்ஸை குறைக்கிறதுக்கான வழி. ஒரு சில பெரிய சைஸ் கோழிங்க சேவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே எப்படி சாப்பிடுது பாருங்கள். சென்ட்ரல் பாருங்கள், அங்கே இந்த பைப் கிட்ட பாருங்கள், உட்காந்துக்கிட்டே சாப்பிடுது பாருங்கள் ஸ்டாண்டு போட்டு வச்சுமே. நான் வந்து ட்ரிங்கர் எப்போவுமே ரெகுலராக வந்து காலையில் ஒரு தடவை நல்லா தேய்ச்சி கழுவுவேங்க. அப்புறம் மதியம் ஒரு தடவை வந்து அதில் நல்லா டஸ்ட்டெல்லாம் தள்ளி விட்டுருக்கோம். மதியம் ஒரு தடவை வடித்து ஊற்றுவேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு தடவை டைம் இருந்தால் தேய்ச்சி கழுவுவேன், இல்லாட்டி அப்படியே வடித்து விட்டுருவேன். நீங்கள் வந்து எப்படி ட்ரிங்கர் கழுவுறீங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டைம் கழுவுறீங்க, உண்மையை சொல்லுங்கள் கமெண்ட்டில். உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதாங்க? 7வது நாள் நம்ம கோழிகளுக்கும் இப்போ 9வது நாள் இருக்கிற கோழிகளுக்கு வித்தியாசம் தெரியுதா? எனக்கு இங்கே நேரில் நல்லா தெரியுது. உங்களுக்கு வீடியோவில் வித்தியாசம் தெரியுதா? கரெக்டாக பாருங்கள், நல்லா பார்த்து சொல்லுங்கள். பாருங்கள், ஃபெதர் சைஸே இல்லை, ஃபெதரே இல்லை. ஃபெதர் இல்லாமல் சூப்பராக இப்படி தான் வரணும். டேகை நல்லா கிடச்சா இப்படி தான் ஃபெதர் இல்லாமல் வரும். கோழிகள் நல்லா ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த மாதிரி கிளைமேட்டில் இப்படி தான் இருக்கும். ஏஜில் கோழிகள் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாமல் அணைஞ்சிருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். எங்கே நம்ம கருப்பு குஞ்சு ஒருத்தர் இருப்பானே, ஆளையே காணோம். அந்த இருக்காயா, இவனை பார்க்கலைன்னா நமக்கு ஒரு மாதிரி என்னமோ இழந்த மாதிரி இருக்கும். 2 கருப்பு குஞ்சுங்க. இங்கே ஒன்று பாருங்கள், மண்டையில் லேசாக வெள்ளையாயிருச்சதுக்கு. இன்னொரு கருப்பு குஞ்சு நல்லாவே இருக்கும். இங்கே இருக்கான் பாருங்கள் பக்கத்துலேயே. இந்த கருப்பு குஞ்சுக்கு வந்து ஒரு வரலாறே இருக்குதுங்க. என்ன தெரியுமா? நம்ம பண்ணையில் வந்து குஞ்சு இருக்கும்போது இந்த கருப்பு குஞ்சு வந்து ஏதோ 1-2 தான் வரும். ஒரு குஞ்சு வந்துருச்சுனாலும் அந்த பேட்ச் நமக்கு வந்து நம்ம கருப்பு குஞ்சு வந்து ராசி அப்படின்னு அர்த்தம். நல்ல ராசி அப்படிங்கிறது ஐதீகம்.
ஒரு கருப்பு குஞ்சு வந்தாலும் அந்த பேட்ச் வந்து நல்ல ரிசல்ட் நல்ல அமௌண்ட் வரும் அப்படிங்கிறது வந்து பண்ணையாளர்களோட நம்பிக்கை. எங்கள் சைடு அந்த மாதிரி, உங்கள் சைடில் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரு டைம் வந்து 4வது பேட்சுன்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு 3 பேட்ச்சு நல்ல ரிசல்ட்டு, கருப்பு குஞ்செல்லாம் வரல. 4வது பேட்ச் வந்து 6 கருப்பு குஞ்சு வந்ததுங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு போனானுங்க. அவனுக்கு சொன்னதாலேயோ என்னமோ அந்த பேட்சே போய் தொலைஞ்சிருச்சு. ரிசல்ட்டே வரல. குஞ்சு 5000 குஞ்சு இருக்கிறோம்னா அதில் ஒரு கருப்பு குஞ்சு வந்துச்சுன்னா நல்ல ரிசல்ட் வந்திருக்குது நமக்கு. ஆனால் 6-7 குஞ்சுகள்லாம் வந்து ரிசல்ட் வரல. இந்த டைம் 2 குஞ்சு வந்திருக்கு. எப்படி ரிசல்ட்டுங்கிறத கூடவே இருந்து பாருங்க, நானும் சொல்கிறேன்.